ஸோ இந்த வருஷத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆமாம், 2024 வந்து என்னதான் பல படங்கள் வந்து நம்மளை வச்சு செஞ்சாலும், அதாவது கங்குவா, இந்தியன் 2, அப்புறம் இன்னி பல பார்ட் 2s எல்லாம் எடுத்து நம்மளை செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நல்ல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் டாப் 10 2024 நம்ம இப்போ பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது வந்து சொர்க்கவாசல். ஒரு அட்டகாசமான படம் அப்படின்னு நான் பர்சனலாக சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்துல வந்து ஆர்ஜே பாலாஜி அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டரோட யதார்த்தம் வந்து அவரோட ஃபேஸா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ரொம்பவுமே வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து பிரதிபலிச்சிருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு வழக்கமாக வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஆப்டாக இருக்க மாட்டார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்டாக இருந்திருப்பார். அண்டு இது ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ண கதை தான் இது. எனக்கு தெரிஞ்சு வடசென்னைக்கு அப்புறம் ஜெயில் சீக்வன்சஸை வந்து அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஜெயிலில் நடந்த ஒரு கலவரத்தை இன்ட்ரகேட் பண்ணுறது தான் அந்த மொத்த படமுமே. நட்டி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். கருணாஸோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். 9வது இடத்துல என்ன படம் இருக்குது? நம்ம நந்தன் படத்தை நான் சொல்லுவேன். ஒரு பஞ்சாயத்து வந்து எஸ்சி பஞ்சாயத்தை அறிவிச்சக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதிகாரம் இன்னுமே வந்து அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இதுவுமே வந்து 2024 வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். அது மட்டும் இல்லை, அது வந்து இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை வந்து மூஞ்சி மேலே அடித்து பிரதிபலிக்கும். ஆமாம், அது வந்து நமக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா இன்னுமா இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேதனையை வந்து இன்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நந்தன். 8வது இடத்துல என்ன படம்? 8வது இடத்துல வந்து ஒரு மாசான படத்தை நான் பிளேஸ் பண்ணுறேன். அதாவது நம்ம எஸ்கேவோட அமரன். சாய் பல்லவியோட ஆக்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அந்த இந்து ரெபக்கா வர்கீஸ் அப்படிங்கிற அந்த அவங்களோட கேரக்டரை தான் வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கி சுமந்தாரோ, சிவகார்த்திகேயனே வந்து கடைசி ஒரு 15 மினிட்ஸ் சாய் பல்லவி தூக்கி சுமக்கிறது தான் அந்த படம். 7th என்ன படம் இருக்கு? 7th வந்து நான் பைரி படத்தை சொல்லுவேன். ஓ, இந்த புறா இன்ட்ரெஸ்டிங்கான. அதாவது இந்த கன்னியாகுமரியில் நடக்கிற அந்த புறா ஃபைட்டை வந்து அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. நமக்கே சில சமயம் அந்த தேட்டரில் படம் பார்க்குறப்ப புறா ஏதாவது பறக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அந்த ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த மக்களோட வாழ்வியலையுமே ஓரளவுக்கு யதார்த்தமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, கிளைமேக்ஸ் கொஞ்சம் வந்து ஆஃப் பாயில்டாக அதோ பாதியிலே விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா பார்ட் 2க்கு லீடு விட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ்ஸு. மற்றபடி நானுமே இந்த படத்தோட பார்ட் 2 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 6வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய படம் தான் வந்து சூரி நடிப்பில் 2வதாக, அதாவது வந்து சூரி ஹீரோவா நடிச்சு 2வது ரிலீஸ் ஆன படம் கருடன். அதாவது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து படம் வந்து பர அப்படின்ட்டு இருந்தது. அண்ட் சூரியோடைய கேரக்டரா இருக்கட்டும், உன்னி முகுந்தன், சசிகுமார் அவங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும், அந்த அந்த 3 பேருக்கு நடுவில் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ். அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டைட்டாக பண்ணியிருப்பாங்க. பிளாட்டுமே வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் இன்டர்வல்ல வந்து அந்த சூரிய எலிவேட் ஆகிற சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த சசிகுமாரை போட்டதில் சீனை விட்டீங்களே, அதுவுமே எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் தான். அதுவுமே நல்லா இருந்தது. அதாவது வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னா முக்காவாசி படம் வரைக்கும் தலைவர் வந்துருவார், கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் தலைவர் இல்லை. ஆமா, அதாவது ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு, அதாவது சூரிக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு தான் போனேன், ஆனால் கடைசியில் அந்த படத்துக்கு போனது எனக்கு பெரிய ஹெல்ப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சசிகுமார் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து சூரியோட மார்க்கெட் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து கருடன் வந்து 6வது இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணலாம். 5வது இடத்துல என்ன படம் இருக்கு? எத்தனை பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதோ முகம். இது வந்து ஒரு பயங்கரமான அண்டர் ரேட்டடான படம். இன்ஃபேக்ட் அமேசான் பிரைம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பட் ஸ்டில் அவைலபிள் ஆன் ரெண்ட், அதாவது வந்து ஃப்ரீயா இல்லை. ஆமாம், அதாவது இந்த படத்தோட பிளாட்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணணும், புதுசாக இன்னோவேட்டிவாக கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்பை ஆப்பை வந்து அவங்களோட கேமராவில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலயமா அவங்களோட ஃப்ரண்ட் கேமை ஆன் பண்ணி ஹீரோயினோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் தெரியும் ஹீரோயினுக்கு வந்து வேற யாரோ ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று வந்துடும் ஹீரோக்கு. அப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக கொஞ்சம் லாஜிக்கலாக சீன்ஸ் கொஞ்சம் நிறையாலாம் வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக லாஜிக்கலாக மாற்றி அந்த கோரிலேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.
இந்த படத்தை பார்க்காதவங்க அமேசான் பிரைமில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்தா ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு அண்டர் ரேட்டட் படம். ஆமாம். ஏன்னா வந்து தேட்டரில் வந்த உடனே வந்த ஸ்பீட்லேயே காணாமல் போயிடுச்சு. அந்த படம் தான் ஜமா. அதுவும் அமேசான் பிரைமில் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அதாவது வந்து ஒரு 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 பையன் வந்து அவங்க அப்பாவுடைய லெகசிக்காக என்ன பண்ணுறான், அவங்க அப்பாவுமே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்முக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறது வந்து ரொம்ப க்ளோஸ் டு யதார்த்தத்துல வந்து அந்த படத்தை வந்து காட்டியிருக்காங்க. சினிமாலே வந்து இந்த கூத்து தெருக்கூத்தெல்லாம் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எந்த படமும் பற்றி பேசினது இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வாத்தியாரோட ஈகோ எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அந்த அர்ஜுனன் கேரக்டர் வந்து வேற யாரையுமே ப்ளே பண்ண விடாம எப்படி வந்து அவர் வந்து மற்ற எல்லா மக்களையுமே வந்து அமுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து கடைசியில அந்த கர்ணன் கேரக்டரை ப்ளே பண்ணி அர்ஜுன் என்னடா அர்ஜுன அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஆக்சுவலா அந்த படத்துல பெரிய சக்சஸே வந்து அந்த டைரக்டர் கம் ஹீரோவோட அந்த ஆக்டிங் தான். ரொம்ப சிறப்பா இருக்கும். அவருக்கு அவார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அது அவார்ட்ஸோட துரதிருஷ்டம் தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க அவசியம் இந்த படத்தை பார்த்துருங்க. அமேசான் பிரைம்ல ஃப்ரீ வாட்சில் இருக்கு. ஸோ 3வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த படம் வந்து மகாராஜா. ஆமா, அதாவது விஜய் சேதுபதி வந்து எதுக்கு ஹீரோவா நடிக்கிறாரு, அவர் நடிச்சது படமே ஓடுறது இல்லை, அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் பொய்யாக்குற வகையில வந்து இந்த படத்தை கொடுத்து ஹிட் பண்ணியிருந்தாரு நம்ம விஜய் சேதுபதி. அண்ட் இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது முறை தவறி தன் பெண்கிட்ட ஒரு ஆள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபாதர் வந்து அதை எப்படி அவெஞ்ச் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரிப்டா எடுத்திருந்தாரு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஒவேஷன் டிசர்விங் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸே வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. சிங்கம்புலியோட ஆக்டிங்கும் சரி, நட்டியோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் அமைஞ்சது நம்ம சொல்லலாம். அதுவும் அந்த நட்டி அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லனிக்கு கேரக்டரா தான் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது எல்லாமே வந்து இந்த படத்தோட ஒரு ஹை மொமெண்ட். ஸோ 2வது இடத்துல என்ன படம்? அதாவது வாழ்வியல பதிவு பண்ண வாழை. அட்டகாசமான படம். அதாவது இந்த படமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊதிய உயர்வு கேட்ட ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எவ்வளவு தூரம் அவங்க வந்து நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படம் வந்து பேசுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை சார்ந்து வந்த ஒரு படம் தான். பட் அந்த படம் வந்து ஒரு 2-2.25 மணி நேரம் அப்படின்னாலுமே மாரி செல்வராஜ் வந்து இன்னொரு தரமான படைப்பை வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது, ஃபர்ஸ்ட் இடத்துல நான் வந்து லப்பர் பந்தை சொல்லுவேன். ஏன்னா அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு என்டர்டெய்னர் மூவி. ரைட்டிங் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ரைட்டிங், எங்கேயுமே வந்து ஒரு லாஜிக்கு வந்து அந்தளவுக்கு மிஸ் பண்ணாமல். முக்கியமாக கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் கிரிப்பிங்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் போனாலுமே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருவாங்க. ஹீரோ வந்து பேட்டிங் பண்ணுவார், வர பால்லாம் சும்மா லெஃப்ட் ரைட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. மோஸ்ட் இதை தான் காட்டுவாங்க. நம்ம அந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் கூட பார்த்துருக்கோம். அதுவுமே வந்து ஒரு நல்ல படம் தான். பட் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இந்த மாதிரியான சீன்ஸ் தான் வரும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த கேமை கூட வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மசாலா படமாக இருந்தாலும் கூட இதுலேயுமே வந்து அந்த கிரிக்கெட்டில் இருக்கிற அந்த சாதியை பற்றி பேசியிருப்பாங்க. அதுலேயும் காமெடியாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த பனியனில் வந்து அந்த வீரன்றதை போட மிஸ் பண்ணிட்டாங்க எப்படிங்க அப்படின்ற மாதிரி அந்த காமெடியாக நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக லப்பர் பந்த் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் மென்ஷனை நம்ம வந்து பண்ணியே ஆகணும். அதாவது நிஜமாலுமே வந்து ஒரு கனத்த இதயத்தோட நம்மளை வந்து தேட்டரை விட்டு வெளியே அனுப்புகிற படங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஸ்பெஷல் மென்ஷனில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடுதலை பார்ட் 2. ஏன்னா அந்த படம் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அந்த படம் பேசின அரசியலாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ப்ரஷ்அப், ஒரு ரீவைண்டு. இன்னைக்கு கரண்ட்டில் இன்னைக்கு வந்து ஓட்டு போடணும், நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கேன், 2026 வந்து நான் இன்னத்துக்கு தான் என்னுடைய ஓட்டு நான் ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பேசக்கூடிய இந்த டைமில் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக வந்து அந்த படம் வந்து வந்திருக்கு. அண்டு இன்னொரு விஷயமே வந்து என்ன அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லியான என்ன படம், மெய்யழகன். அதாவது வந்து ஒரு 2 க்ரோன் அடல்ட்ஸ் வந்து 2 ஜென்ஸ் 2 பேர் வந்து 2 பாய்ஸ் 2 பேர் வந்து இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாஸ்டால்ஜியாவை எப்படி வந்து பரிமாறிக்குவாங்க,
ஹவு தே வாக் டவுன் ஆன் தேர் மெமரி லேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்து பதிவு பண்ணியிருந்த ஒரு படம். அதே மாதிரி இதெல்லாம் பாசிட்டிவான ஸ்பெஷல் மென்ஷன். நெகட்டிவான ஸ்பெஷல் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு ரஜினி படம் வந்திருக்கு, ஒரு விஜய் படம் வந்திருக்கு. ரெண்டுமே வந்து ஆடியன்ஸை வந்து எந்த விதத்துலையும் பூர்த்தி பண்ணல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து இன்ஃபேக்ட் கோட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆவலோட இருந்தேன் அப்படின்னா, மேபி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டரில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் டயலாக் எல்லாம் கேட்கல, இது இன்னொரு தடவை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா போய் செகண்ட் டைம் வந்து போய் பார்க்கும்போது இல்ல என்னால பார்க்க முடியல. 2024ல நம்ம எதிர்பார்த்த பல படங்கள் வந்து நம்மளை ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு. ஆனால் நம்ம எதிரே பார்க்காத பல படங்கள் வந்து நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். உண்மைதான். ஏன்னா இப்போ லப்பர் பந்து, மகாராஜா மாதிரியான படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இனிஷியல் பஸ் இல்லை. ஆனால் தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் அண்ட் கமர்ஷியலாகவும் அந்த படங்கள்லாம் நல்லா சக்ஸஸ் ஆன ஒரு படங்கள் தான். ஸோ 2025லையும் பார்த்தீங்கன்னா பல படங்களை வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கோம். குறிப்பா வந்து விஜயோட கடைசி படம், ரஜினி படம், கமல் படம் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ பார்ப்போம் 2025 எப்படி அமையுது அப்படி.